ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் தைத்திங்கள் முதல் நாள் ஆகிய மகர சங்கராந்தி தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களும் தனுசு ராசியிலே பிறந்த பெண்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி மலரவிருக்கின்றது அப்படிங்கிறதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த தருணத்திலே உங்களுடைய ராசி நாயகன் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே பகை வீட்டில் வக்கிரமாக இருக்கின்றார். பத்திரமாக இருக்கின்றார். அது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் 6ஆம் இடத்துல போய் ஒளிந்து கொண்டவர் பகையாளி வீட்டில் இருக்கிறாரு. பகையாளி வீட்டில் வக்கிரம், அதாவது ஆக்ரோஷத்தோடு இருக்கின்ற கிரகம், தனது நிலையை இழந்து விட்ட கிரகம். இப்போ ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய கிரகம் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறச்சே அது பத்திரமாக இருக்கின்றார், வலுவாக இருக்கின்றார் அப்படிங்கிறது அர்த்தம். வீடு கொடுத்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைந்து விட்ட காரணத்தினால குரு பகவான் அங்கே ஒரு ஃபோர்ஸோடு இருக்கின்றார். ஆகையினால் இந்த ஆண்டில் இதுவரையிலும் இல்லாத உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ஏற்கனவே 7.5 சனி காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை பெரும்பகுதி கிட்டத்தட்ட 99% படுவீழ்ச்சிக்குள்ளே போயிடுச்சு. அது சொல்லணும்னா துயரத்தில் போய் வீழ்ந்து மீள முடியாமல் இருந்து வந்த உங்களுக்கு, அதாவது குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, இந்த வேதனை ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் ஒவ்வொரு கோணத்தில் அந்த வீழ்ச்சி என்ற வேதனை இருந்து கொண்டு இருந்தது. அது காலத்தால் தணிக்க முடியாததாக, தவிர்க்க முடியாததாகவும் இருந்து வந்தது. குடும்பத்தில் கொடுமைன்னு சொன்னால் உத்தியோகம் பார்க்க போகிற இடத்துல அங்கே அதை விட கொடுமையாக இருந்துடும். பெண்களுக்கு பொறுத்தமட்டில் எல்லாம் தூக்கி வச்சு பேசுகிறாங்களே தவிர, கடைசியில் அதை போட்டு குப்புரை போட்டு கவுத்துறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர, அங்கே வெறும் பேச்சோடு தான் போகுது. பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய சமத்துவம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர கதைக்கு ஒன்றும் ஆகலை. அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் 7.5 சனி காலத்தில் படு பாதாளத்தில் போய் விழ வச்சிட்டாங்க எல்லோரும். சில பேருக்கு வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். அந்த மாதிரிலாம் ஓடிச்சு. இந்த குடும்பத்தில் நல்லா இருந்த குடும்பத்தில் எவனோ புரளியை கிளப்பி விட்டு குடும்பம் 2 பட்டதாக ஆயிடுச்சு. 2 பட்டதாக பார்த்தாலும் 3 பட்டதாக கூட போயிடும். நம்பி வந்தவளை நட்டாற்றில் விட்டு விட்டு போய் கொண்டிருந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது தனுசு ராசி பெண்களை பொறுத்தமட்டில் சோதனைகளும் வேதனைகளும் ரொம்ப கடுமையாகவே தாக்கியது பண்ணியது. சரி, இதெல்லாம் போகட்டும். 3ஆம் இடத்துல சனி வந்துச்சுன்னா யோக சனி தனுசு ராசி பெண்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களே சாமி, ஒன்றுமே காணுமே அப்படிங்கிற புலம்பல் கேட்கின்றது. புலம்பல் அல்ல, வேதனையோடு கூறிக்கொள்வதை கேட்க முடியுது. அது அதாவது 2ஆம் இடத்துல இருந்து வந்த சனி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்பவும் கை கெட்டியது வாய் கெட்டலையே, அந்த மாதிரி தானே ஓடிக்கொண்டிருக்கிறது. சனி பகவான் எப்படி கெடுத்தாரோ அதே போல கொடுக்க வல்லவரும் கூட. அவர் கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டு நகழ மாட்டார். சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட வாங்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது போல இவர் கொடுக்காமல் போக மாட்டார். கெடுதலை எப்படி செய்தாரோ அதுபோல கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டும் பொழுது கண்டிப்பாக கொடுப்பார். சில கிரகங்களுடைய தாக்கீதின் காரணமாக கொடுக்க வேண்டியவது தள்ளி வைக்கப்பட்டதே தவிர அது முடிவல்ல. உங்களுடைய சோதனைகளை வெற்றி கொண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பதற்காக வந்த சனி சற்று பிரேக்காகத்தான் இருக்குதே தவிர அது நிரந்தரமாக உங்களை விட்டு போகலை. இன்னும் 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. 2025 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி ஆயிடுது, அர்த்தாஷ்டம சனி தொடங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை அல்ல. சனிப்பெயர்ச்சி என்பது 2023ஆம் ஆண்டு 12வது மாதம்தான் சனிப்பெயர்ச்சி ஆச்சு. அதாவது
கும்ப மகா சனிப்பெயர்ச்சி ஆச்சு. அதே போல் மீன மகா சனிப்பெயர்ச்சி என்பது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடைபெறுகிறது. அதனால தான் சொன்னேன், 3ஆம் இடத்துல உள்ள சனி கண்டிப்பாக கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டு நகல மாட்டார், உறுதியாக நம்பலாம். அதிலும் பெண்களுக்கு ஏற்பட்ட கடும் தொல்லை துயரங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய வகையிலே இந்த சனி பகவான் விளங்குவார். ஆக அவருக்கு 4ஆம் இடத்துல தான் உங்கள் ராசி நாயகன் குரு பகவான் வக்கரமாகியிருக்கிறார். சாமி அவர் மிதுனத்துக்கு போயிடுவார்ல அப்படின்னு சொல்ல, நாம வருஷம் பிறக்கிறச்ச கிரகங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறதா நமக்கு இங்கே முக்கியம். 1/1/2025 ஏன்னா 2025ஆவது வருஷ பலனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அதாவது 1/1/2025 காலையில் சூரிய உதயத்தின் பொழுது கிரக கூட்டங்கள் வானமண்டலத்தில் எப்படி இருந்தார்கள். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் குறிப்பாங்க. இப்படி குறிக்கிறதோட லக்னம் என்ன லக்னம்னு பார்ப்பாங்க. அது ஆன்மா, அது சம்மந்தப்பட்டது. இங்கே நம்ம கோச்சார பலனை பார்க்கறதுனால இந்த லக்னத்துக்கு இங்கே வேலை இல்லை. கோச்சார பலன்கள் அது ஆன்மாவை எடுத்து பார்க்கணும்னு சொன்னால் அது ஜாதகம் எழுத வேண்டும். அது அப்படி போகிறது. இது வந்து கோச்சார பலன் என்ற காரணத்தினால இந்த வருஷம் எப்படி இருக்கும். அப்போ வருஷத்தினுடைய பிறக்கும் பொழுது கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தாங்க வானமண்டலத்தில். உங்களுடைய ராசியில் சூரியன் சந்திரன் புதன், 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 4ஆம் இடத்துல மீன ராகு, 6ஆம் இடத்துல ரிஷப குரு வக்ரமாக இருக்கின்றார், 8ஆம் இடத்துல வந்து கடக செவ்வாய், நீச்சம் பெற்ற கடக செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றார், 10ஆம் இடத்துல கன்னி கேதுவாக இருக்கின்றார். இப்படித்தான் இந்த சீன் வந்து இருக்குது. இதை வச்சுத்தான் நம்ம பலாபலங்களை வந்து பார்க்கணும். ஆக பெண்களுக்குரிய பலன்களில் வந்து தனுசு ராசியாக பிறந்தவர்களுக்கு அந்த சிக்கல்கள், தொல்லைகள், துயரங்கள் இவைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் 15/3/2025 முதல் ஸ்டார்ட் ஆகும். 1/1/2025 பற்றி பேசிக்கிட்டு நீங்கள் 15/3 போறீங்களே அப்படின்னா அந்த காலத்தில், அந்த காலகட்டத்தில் சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஏறுகிறார். அந்த பயணம்தான் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகையினாலே அந்த காலம் முதல் உங்களுடைய வெற்றி பயணம் தொடங்குகின்றது. பள்ளத்தில் விழுந்து கிடந்தவங்க இப்போ உச்சாணி கொம்புல போய் உட்காரக்கூடிய ஒரு அதிகாரம் கிடைக்கின்றது. பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரும், தனவரவுகள் பெருகி கொண்டு வரும். ஒன்று குடையவன் 6இல் மறைந்து போய் கெட்டு போய் விடவில்லை, 6ஆம் இடத்திலே வக்ரமாக இருக்கின்றார். வீடு கொடுத்த சுக்கிரன் 3ஆம் இடத்திலே இருக்கின்றான், அவர் உங்களுக்கு எதிரி. ஆக 3ஆம் இடத்துல சனியோடு தான் கூடி உட்கார்ந்து இருக்கிறார். ஆகையினால விடுபட்ட சுகங்கள், விடுபட்ட குடும்ப உறவுகள் எல்லாம் திரும்ப வரும். உங்களிடம் மண்டியிடப் போகின்றார்கள். உங்களை கதற கதற அடித்து விரட்டினாங்க இல்லையா, அதாவது மறைமுகமாக இவங்க தான் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும், பட்சே நேரடியாக குறிப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் உங்களை விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே அவர்களே உங்களிடம் வந்து மண்டியிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, 6ஆம் இடத்திலே வியாழன் குரு பகவான் வக்ரமாக இருக்கின்ற தோரணை, 8ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் நீசம் பெற்ற போதிலும் கூட அவரும் வக்கரிச்சிட்டார். இதைத்தான் சொன்னேன், எந்த கிரகமும் உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய யோகத்தை செய்யாமல் போக மாட்டார்கள். ஆக இந்த ஆண்டில் ஒரு புதுவிதமான வரவேற்பு, புதுவிதமான ஒரு யோக அமைப்பு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியான யோக அமைப்பு பெண்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அரிய பொக்கிஷ ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது. அதைத்தான் இந்த 15/3/2025 முதல் தொடங்குதுன்னு சொன்னேன். ஓட்டத்தில், அதாவது வாழ்க்கை பயணம் என்ற ஓட்டத்தில் சத்துருக்களை பந்தாடக்கூடிய காலகட்டம்னு ஒன்று இருக்காது. சந்தர்ப்பம் வர வேண்டும். ஏன்னா உங்களுக்கு எதிரியாகவே உங்கள் கூடவே இருந்து கொண்டு சில தித்திருப்பு வேலைகள்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இன்னும் போகலை. நீங்களும் அதை அண்டித்தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆக அந்த தித்திருப்பு வேலைகளெல்லாம் தெரிந்து முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருகின்றது. அதை முள்ளால் எடுப்பது போல உங்களையே பற்ற வச்சு விட்டுட்டா ஒருத்தி, ரொம்ப உயிர்க்குயிரான தோழியாக கூட இருந்திருப்பா. அந்த சிண்டு முடிஞ்சு விட்டதுனால தான் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகி குடும்பம் 2 பட்டது. இது ஆண் கூட அல்ல, ஒரு பெண் தான். அந்த சிக்கல் இருந்து விடுபட்டு உண்மையை
வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சி உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினாலே சத்துருக்கள் இந்த காலகட்டத்தில், இந்த ஆண்டு உங்களை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம். மதிப்பு மரியாதை உயரும். தன்னிகரில்லாமல் விளங்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சில பேருக்கு பதவிகள் தானாகவே தேடி வரும். அதான் பத்திரமாக வக்கிரமாக இருக்கின்றார் குரு பகவான் சொன்னேன். 4க்கு உடைய நாயகனாகவும் அவர் இருக்கின்றார். ஆகையினால 4ஆம் இடத்துல உள்ள ராகு உங்களை இம்சிக்கக்கூடிய வகையில் இப்போ இல்லை. வீடு கொடுத்தவன் வக்கரிச்சிட்டான். அப்போ இவர் வேலை பார்க்காம சும்மா தான் இருப்பார், கம்முன்னு இருக்கணும். இவர் இந்த விஷத்தன்மையை நீடிக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. கிரகம் வீட்டுக்காரை வக்கரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாலே ஆஃப் ஆயிடுவாங்க ராகு கேதுக்கள். ஆகையினால் உங்களுக்கு அது யோகமாக மாறிவிடும். விடுபட்ட சுகம் கிடைக்கும். வீடு நிலபலங்கள் சொத்து சுகங்கள் வாங்கி போடக்கூடிய ஒரு யோகம். எதையெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டிலே இருக்கின்றது. காலம் போக 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 உங்களுக்கு புதிய உத்வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கும். நிரந்தர சொத்து சுகம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் சனி எங்கே போனாலும் சரி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற கணக்கு இந்த யோகம் தொடங்குகின்றது. தாய் நலம் பெறுவாள். அதே போல வீடு வாகனங்கள் சிறப்பாக கிடைக்கும். புகழ் ஓங்கக்கூடிய காலகட்டம். உங்களை இகழ்ந்தவர்கள் முன்னால் நீங்கள் உயரத்திலே நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு. 2, 3 கூடையவன் 3ஆம் இடத்திலே ஆட்சி மூல திரிகோணமாக அமர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால், சுக்கிரன் 6, 11 கூடையவன். வருகின்ற வருமானங்கள் அந்த கடன் இஎம்ஐன்னு சொல்லியே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆண்டில் மொத்தத்தில் அதை சொல்லி முடிச்சிருவீங்க. கடன் சத்துருக்களையும் சொல்லி முடிச்சிருவீங்க, கடனையும் சொல்லி முடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது. விடுபட்ட சுகங்களுக்கு பதிலாக 10 மடங்கு சுகத்தை பெறக்கூடிய ஒரு அரிய ஆற்றல் சுகம் பெறுவீர்கள். தனம் குடும்ப வாக்கு சிறப்படையும். அந்த குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள், மாமியன் மாமனார் பிரச்சனைகள், இவைகள்லாம் ஓய்ந்து விடும். மழை விட்டும் தூவான் விடலை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 15/3/2025 அதெல்லாம் சரியாகிவிடும். 3ஆம் இடத்துக்கு அதிபன் 3ஆம் இடத்திலே இருக்கின்றான். ஆக போக சுகம் கிடைக்கும். புதிய நட்பு மலரும். கேட்டது கேட்டபடி கிடைக்கும். உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் உயர்ந்து காணப்படும். ஆண்களுக்கு நிகராக உங்களுடைய உயர்வு, அதாவது அந்த துணிச்சல் போற்றப்படக்கூடியதாக அமையும். அரிதான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. புகழ் ஓங்கும். பயணம் வெற்றி கிடைக்கும். ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கார் இல்லையா? ஆகையினால பயணத்தினால் வெற்றி கிடைக்கும். களிப்புறுவீர்கள். 5, 12 அதிபதியாகிய செவ்வாய். இந்த குழந்தை குட்டி இல்லாமல் இருக்கின்றவர்கள் ரொம்ப பல விதமான பரிகாரங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றுமே நடக்கலை, இனிமேல் நம்பிக்கை இழந்தாச்சு, இனிமேல் எங்கே போய் கேட்க. டாக்டர் போனாலும் அவரும் ஏமாத்திருந்தார், ஜோசியர்கிட்ட போனாலும் அவருங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே முடியலை. என்ன பரிகாரங்கள் பூராமே தோற்று போச்சியா அப்படிங்கிற காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக கிட்டத்தட்ட மே ஜூனில் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே மருத்துவர் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லிடுவார். 5க்குரியவன் பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய செவ்வாய் விடுபட்டு இருந்துச்சு. அதாவது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கறது போல ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டு இருந்தாங்க. அவள்லாம் திரும்ப உத்வேகத்தோடு வேலை செய்யக்கூடிய ஆண்டு தான் இது. ஆகையினால்தான் செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் ஒளிந்து கொண்டவர் நீசம் பெற்று வக்கரித்து விட்டார். ஆகையினால உரிய முறையில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய காலகட்டம். பாட்டை மூட்டையும் சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். உங்களுக்கு சேர வேண்டியது வட்டி முதல்மாக சேர்ந்துடும். குலதெய்வத்தினுடைய அருள் இந்த ஆண்டில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அயன சயன போக பாக்கியம் எல்லாமே தேடி சுகத்தை பெறக்கூடியதாக உங்களுக்கு அமையும். பிள்ளைகள் பெருமைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏற்கனவே பிள்ளை உள்ளவங்க பெருமைப்படக்கூடியதாக இருப்பார்கள். அவர்களுடைய போக்கில் கொஞ்சம் நீங்கள் தனி கவனம் செலுத்துனீங்கன்னு சொன்னால் ரொம்ப முன்னேற்றத்தை பெறுவார்கள். சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சுபகாரியங்கள் வெகு விமர்சையாக உங்கள் மூலமாகத்தான் நடக்கும். ஆத்தக்காரர் எப்படி இருந்தாலும் கூட உங்கள் மூலமாகத்தான் அந்த பேசி முடிக்கப்படக்கூடிய காரியமாக இருக்கும். துணிச்சல், உங்களுக்கு தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த துணிச்சலோடு செயலாற்றி
காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். 6-11 அதிபதியாகிய சுக்கிரன், 6க்குரியவன் பொதுவாக 3, 6ஆம் இடம், 8ஆம் இடத்துல இருக்கலாம். இருந்தால் கடன் காட்சி தொல்லைகள் குறையும். சில பேருக்கு இந்த ஆளில் முற்றிலும் கடன் அழிந்துவிடும். வழக்கு வம்பு தும்புகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சில பேருக்கு வாழ்க்கை துணை பிரச்சனையாகி டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். டைவர்ஸில் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அது கிடைச்சிடும். நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து அது அமையும். அதை மொத்தத்தில் எல்லாருக்கும் சேர்த்து இதில் சொல்ல முடியாது. ஆகையினால் அவங்களுக்கு லக்னம் தசாபுத்தி ரீதியாக என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அவைகள்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டில் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். இதுக்கு மேலே மேல்முறையீடுக்கு போகாத அளவில் ஒரு நல்ல தீர்ப்பாகவே சேர்ந்துடும். ஆகையினால் வழக்கு வம்பு தும்புகளில் வெற்றி பெறுவீர்கள். கடன் அடையும். சத்துருக்கள் தொல்லை ஓயும். நோய் நொடிகளிலிருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைந்துவிடும். லாபங்கள் பெருகும். 11க்குரிய சுக்கிரன், அவர் சரராசி வீட்டுக்கு அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல ஸ்திரத்தில் போய் மறைந்து விட்ட காரணத்தினால லாபங்கள் மிக பெருகும். தைரியமாக உங்களுடைய வியாபாரம் தொழிலில் முயற்சிக்கலாம். இந்த ஆண்டில் உங்களை ஏமாற்றாது. சில பேர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். சில பேருக்கு அவளுக்கெல்லாம் சில பேர் உத்தியோகத்தில் போய் சேருவாங்க. சில பேர் தொழில் வியாபாரத்தை முன்னிட்டு வெளிநாடுக்கு போவாங்க. நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கும். அதே போல் மாமனார் மாமியார் பிரச்சனைகள், அந்த ஆத்துக்கார் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் உங்களை அட்டாக் பண்ணுறாப்லே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவைகள்லாம் இப்போ தூள் தூளாக போகக்கூடிய காலகட்டம். ஏன்னா அந்த சுக்கிரன் சனியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறான். ஆகையினால் இந்த இடத்துல எவ்வளவுக்கு உங்களை திட்டுனாங்களோ, வசைபாடுனாங்களோ, மனசை காயப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய காற்று உங்கள் பக்கம் வீசுது. ஆகையினால் அவள்லாம் சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க. உங்களுக்கு யோகம். அவர்கள் உங்கள் தயவை நாடி வரக்கூடியதாக இந்த ஆண்டு அமைந்திருக்கின்றது. அதுக்காகத்தான் சொல்ல, உங்களுக்கு யோகம் என்பது அவர்கள் யார் எதிரிகளாக இருந்தார்களோ அவர்களே உங்கள் தயவை நாடி வரக்கூடிய காலகட்டமாக விளங்கும். 7-10 அதிபதியாகிய அந்த புதன் என்ற கிரகம் ராசியிலே உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். ஆகையினால கணவன் மனைவியை பிரிப்பதற்கு சில உள்கூத்து வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவைகள்லாம் இப்போ கணவனால் உணரப்பட்டு அதை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தார் கணவர். அந்த ஆட்டத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை பலியாகி விடுமோ என்று சில பெண்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து வந்தீங்க. அதை முற்றிலுமாக முறியடித்து உண்மை என்ன அப்படிங்கிறது கணவனுக்கு தெரிய இந்த கணவனால் அந்த எதிரிகளை விரட்டி அடிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு விளங்குகின்றது. அந்த புதன் ராசியில் உட்கார்ந்திருக்கிறார். அட்டமாதிபன் சந்திரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கா. அட்டமாதிபன் வளர்பிறை ஆயிட்டார். ஆகினால பயப்பட வேண்டியதில்லை. ஸோ கெட்டதுக்கு கெட்டது நடக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் உங்களை எதிர்த்தவர்களுக்கு அங்கே இன்னொரு எதிரி காத்துக்கிட்டு இருப்பான். அந்த வகையில் உங்களுக்கு ராஜயோகமாக விளங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். தாம்பத்திய உறவு சிறப்பாக விளங்கும். நட்பு வலுவடையும். புதிய புதிய நண்பர்களெல்லாம் சேருவாங்க. கடல் கடந்து உள்ள நண்பர்கள் கூட திடீரென்று உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட காலமாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் கண்டிப்பாக இந்த ஆண்டு மே ஜூன் மாதத்துக்குள்ள உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அவரால் மிகப்பெரிய யோக அமைப்பும் உங்களுக்கு பின்னாலே தேடி வரும். நட்பு வலுவடையும். அப்படிப்பட்ட யோகமாக இருக்கின்றது. நீண்ட தூரத்தில் உள்ளவர், நெடுநாளைய சந்திக்க முடியாத ஒரு நபர், அந்த நட்பு வலுவடையக்கூடிய காலகட்டமாக விளங்கும். ஆகினால நட்பினாலும் கணவனாலும் கூட்டாளிகளாலும் உங்களுக்கு யோக அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. கூட்டாளிகள் இந்த இடத்துல தொழில் கூட்டாளிகள், குடும்பத்தில் உள்ள கூட்டு, கணவன் மனைவி கூட்டு, தொழில் கூட்டு, வியாபார கூட்டு, இவைகள்லாம் சிறப்பாக விளங்கும். 10ஆம் இடத்துக்குரியவன் 1ஆம் இடத்துல சூரியனோடு சம்பந்தப்பட்டதுனால பணி உயர்வு நிச்சயமாக அமையும். 10ல் கேது இருக்கிறாரே அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசி நாயன் தான் அவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார் இல்லையா? அது வக்கர பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினாலே கேதுவும் கட்டுப்பட்டுகிறார். அந்த வீட்டுக்குரியவன் வக்ரமாகவில்லை. பட்சே உங்களுடைய ராசி நாயகன் சாதாரண பார்வையாக பார்க்கறது வேற, வக்கர பார்வையாக பார்க்கறது வேற.
இந்த வக்கர பார்வையை பார்க்கறச்சே அது உக்கிரமாக இருக்கும். ஆகையினாலே கேது அப்பேற்பட்ட விஷக்கேதுவும் கட்டுப்பட்டு விடுவார். ஆகையினாலே தொழிலில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இடையூறாக இருந்த சில தோழர்கள் இவர்கள் கூட இப்போ உங்களுக்கு பணியக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை தடுத்து கொண்டிருந்தார்கள் மறைமுகமாக. 8ஆம் வீடுக்குரியவன் சந்திரன், அவர் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். ஆகையினால மறைமுகமாக அவங்க தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் அவங்க தோழனே நம்பிக்கிட்டு இருந்தீங்க. அவர்களால் தான் இவ்வளவு சிக்கலும் ஏற்பட்டுச்சு. அந்த சிக்கல் இப்பொழுது உடைபடுகிறது. உண்மை வெளிச்சத்துக்கு வருது. உங்களுடைய பணி ஆணை உயர்வும் கிடைக்கின்றது. சம்பளம் இரட்டிப்பாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு, கேட்ட சலுகைகள் கிடைக்கும். ஏற்கனவே விடுபட்ட என்கிரிமெண்ட்ஸு எல்லாமே, அரியர்ஸ் எல்லாமே பணம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். அந்த தூர தேசத்தில் உங்களை தூக்கி போடுறதுக்காக தயாராக இருந்தவர்கள் திடீரென்று மாற்றமாகி உங்களுக்கு அருகாமையிலேயே உத்தியோக உயர்வோடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். 10ல் உள்ள கேது குருவின் பார்வையை பெற்றதுனால உங்களுக்கு சாதகமாக விளங்குவார். அடுத்தபடியாக தொழில் போட்டி வியாபார போட்டியில் உள்ளவர்களை வெற்றி வாகை சூடக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. பல தடவை நீங்கள் அவங்ககிட்ட தோல்வியிட்டும் கூட வீழ்ச்சி அடையாமல் நீங்கள் தாக்கு பிடிச்சிங்க இல்லையா, இதுதான் கெட்டிக்கார்த்தம். எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு தூரம் அடித்தாங்க. அப்போ கூட நீங்கள் அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்து கொண்டு தான் வந்தீர்கள். வீழ்வேனோ என்று நினைச்சு எல்லாம் அடித்தாங்க. பட்சே நீங்கள் வீழவில்லை. தனுசு வில்லம்பு, ராமர் ஏந்திய வில்லம்பு உடைய ராசி பெண்கள் நீங்க. ஆகையினால தகிடுதத்துக்கெல்லாம் பயப்படாமல் துணிந்து எதிர்த்து நின்றீர்கள். இந்த ஆண்டு அந்த எதிர்த்து நின்றமைக்கு உண்டான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது. அடுத்தபடியாக 8ஆம் இடத்துக்குரியவன் ராசியில் உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் சூரியன் கூட உட்கார்ந்திருக்கிறார். ஆகையினால் அமாவாசைக்கு கழிஞ்ச வந்திருக்கிறதுனால அந்த அமாவாசையினுடைய அந்த ஒரு தாக்கம்தான் இருக்குமே தவிர, ஆகையினால அந்த கணவனுக்கு ஏதாவது சோதனை வருமா அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்துருச்சு நிறையா, இனி புதுசாக ஒன்றும் வரப்போறதில்லை. இது வளர்பிறையாகிவிட்ட காரணத்தினால கணவனுக்கு ஏற்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் இந்த ஆண்டு விலகிவிடும். அதே போல் அவருக்கு ஏற்பட்ட நோய் நொடிகளும் விலைக்கு ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இதன் மூலமாக உங்களுடைய தாலி பாக்கியம் வலுவாக அமைந்துவிடும். எந்த விதமான சோதனைகளும் உங்களுக்கு இனிமேல் வராது. 9க்கு அதிபதி ஆகிய சூரியன், அதாவது பாக்கியாதிபதி அவரோட சேர்ந்திருக்கிறார். பாக்கியாதிபதி சேர்ந்ததனால்தான் கண்டங்கள்லேருந்து விடுபட்டு நீங்கள் வெற்றி வாகை சூடக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. பாக்கியம் வலுவடைந்து விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த புது வருஷம் பிறக்கிறச்சே உங்களுடைய ராசியில் தான் சூரியன் இருப்பார், பாக்கியாதிபதி. பட்சே யார் யார் கூட சேர்ந்துருக்கிறாங்க, யார் பார்க்குறாங்க, வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கார், இதை வச்சுத்தான் அந்த ஆண்டு பலன்கள், பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு பலன் எப்படி மாறுபாடு அடையும், வீழ்ச்சியா அல்லது வெற்றியா அப்படிங்கிறத கணிக்கணும். 9ஆம் இடத்துக்குரியவன் 1ஆம் இடத்துல இருந்துண்டு 8ஆம் இடத்துக்குரியவனையும் சேர்த்து 7, 10க்குரியவனையும் சேர்த்து இருக்கிறாரு. வீடு கொடுத்த 3 பேருக்கும் வீடு கொடுத்தவர் 6ஆம் இடத்துல போய் வக்கரிச்சு உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தினால சகல தொல்லைகளிலிருந்து விடுபட்டு ஆனந்தத்தை பெறக்கூடிய ஆண்டாகவும், இன்பம் குடும்பத்தில் பொங்கி விளையாடக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது. ஆகையினால தனுசு ராசி பெண்கள் இவர்களுக்கு இந்த ஆண்டிலே மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது. அப்பப்போ சின்ன சின்ன தொல்லைகள், துயரங்கள், மூக்குன்னு இருந்தால் சளி இருக்கத்தான் செய்யும், வந்து போகத்தான் செய்யும். மண்டன்னு சொன்ன தலைவலி மண்டையடி வந்து போகத்தான் செய்யும். அதெல்லாம் சாதாரண விஷயங்கள். மிகப்பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்குதான்னு இல்லை. செவ்வாய் தசை நடப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது ஜாதகத்தில் பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு அந்த செவ்வாய் தசை நடு வயசில் வரும். அவங்க கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது கூட அந்த செவ்வாய் வலுவாகவோ அல்லங்கில் லக்னத்துக்கு யோகாதிபதியாகவோ அமர்ந்து விட்டால் அந்த சிக்கலும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக தனுசு ராசி பெண்களுக்கு நினைத்த காரியத்தை சாதித்து குடும்பத்திலே இன்பங்களை கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக அமைந்திருக்கின்றது. எப்பொழுதும் உங்களுடைய கலகலப்பான இனிமையான ஒரு வாழ்க்கை இனிமேல் பெருகத் தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு, பல்கி பெருகக்கூடிய ஒரு ஆண்டு.
பல ஆண்டுகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு திரண்ட ஒரு அருமையான ஒரு ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது. ஆகையினாலே வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு சோதனைகள் இல்லை. இனி தொடர்வது வெற்றிதான். வெற்றியும் சுகமும் யோகமும் தான் தொடரும். நன்றி, வணக்கம்.